Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. அதிமுகவில் தொடர்ந்து பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம நகரக்கூடிய சூழல்ல இப்ப அடுத்தபடியா வழக்கறிஞர்களோட திரு இபிஎஸ் அவர்கள் ஆலோசனை நடத்த இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இன்பதுரை அவர்களோட நீண்ட நேரமா இபிஎஸ் அவர்கள் ஆலோசனையில ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏற்கனவே பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம் வசம் இருக்கிறதாகவும் அடுத்தபடியாக எங்களிடமும் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் இருக்கிறதா இபிஎஸ் அவர்கள் தரப்பிலிருந்து மாறி இந்த மாதிரியான தகவல்கள் பேசிட்டு வரக்கூடிய நிலையில இப்ப வழக்கறிஞரோட அவர் ஆலோசனையில ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிறதையும் தகவல் வெளியாக இருக்கு. அடுத்த கட்டமாக திரு இபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கிறது, வழக்கறிஞரோட இந்த ஆலோசனையில ஈடுபட்டதுக்கு அப்புறமா அவர் என்ன முடிவை இருக்க போறாரு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் உற்று நோக்கக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. இதனுடைய முக்கிய செய்தியை பார்க்கிறோம். சிவிஎஸ் தரப்புக்கு பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் சென்ற நிலையில அடுத்த நகர்வு திரு இபிஎஸ் அவர்களுடையது என்னவாக இருக்க போகிறது, சட்ட ரீதியா அணுக போகிறாரா, சட்ட ரீதியா அணுகுனாரு அப்படின்னா அவருடைய இந்த முடிவு, அவருடைய இந்த தீர்ப்பு இதெல்லாமே அடுத்தடுத்த கட்டத்தில் என்னவா வரப்போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதன் வகையில இப்ப வழக்கறிஞரோட அவர் சட்ட ரீதியா நகர்வதற்கான ஆலோசனையில ஈடுபட்டிருக்காரா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கேட்டு பெற இருக்கக்கூடிய நேரம் இருக்கு. வழக்கறிஞர்களோட திரு இபிஎஸ் அவர்கள் ஆலோசனையில ஈடுபட்டிருக்காரு. தொடர்ந்து நம்மோட செய்தியாளர் ராமச்சந்திரனும் இணைஞ்சிருக்காரு. ராமச்சந்திரன், இப்ப இபிஎஸ் அவர்கள் வழக்கறிஞரோட ஆலோசனையில ஈடுபட்டிருக்கிறதா புரிஞ்சுக்கிறோம். அடுத்த கட்டமா என்ன நிலைப்பாடு எடுக்கிறதா இருக்காங்க, தொடர்ந்து நிலவக்கூடிய சூழல் என்ன ராமச்சந்திரன்? வணக்கம். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது இல்லத்தில் வழக்கறிஞர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார். குறிப்பாக தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவில் சட்டமன்ற குழு தலைவர், கொறடா, துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நியமனத்தில் தற்பொழுது இரு அணியாக செயல்படுவது நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக திரு சி.வி. சண்முகம் தலைமையில் கிட்டத்தட்ட 26 எம்எல்ஏக்கள் இருப்பதாகவும் தாங்கள் மட்டுமே சட்டமன்ற குழு தலைவரை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். சொல்லாமல் இதுவரை அதிமுக தரப்பிலிருந்து எந்த எம்எல்ஏக்கும் கையெழுத்து வாங்கி அவர்கள் இதுவரை சட்டமன்ற குழு தலைவராகவோ கொறடாவாகவோ நியமிக்கவில்லை. அவ்வாறு நியமித்திருந்தால் அதற்கான தீர்மானத்தை வெளியிட வேண்டும் என சி.வி. சண்முகம் தற்பொழுது தெரிவித்துள்ளார், செய்தியாளர் தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுக்கு பிறகு அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதிமுகவில் இதுவரை சட்டமன்ற குழு தலைவர், அதே போல துணைத் தலைவர், கொறடா, செயலாளர், பொருளாளர் நியமனத்தில் இரு அணியாக இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை பெரும்பாலான எம்எல்ஏக்கள் திரு சி.வி. சண்முகம், முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் தங்களிடம் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதுவரை சட்டமன்ற குழு தலைவர் தேர்வு செய்வது தொடர்பாக எந்த எம்எல்ஏக்கிடம் கையெழுத்து வாங்கவில்லை. அவ்வாறு கையெழுத்து பெற்றிருந்தால் அதை அதிகாரப்பூர்வமாக அதிமுக பொதுச்செயலாளர் வெளியிட வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலருடன் நேரடியாக தனது இல்லம் இருக்கக்கூடிய கிரீன்வே சாலைக்கு வருகிறது என்று வழக்கறிஞருடன் விரிவான ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனையில் முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி, அதே போல ஓ.எஸ். மரியன், வழக்கறிஞர் திரு இன்பதுரை உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் விரிவான ஆலோசனை மேற்கொள்கிறார். ஆலோசனைக்கு பிறகு அவர் தற்பொழுது தலைமைச் செயலகம் சென்று அவர் சட்டசபை செயலாளரிடம் நேரடியாக முறையிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள் தற்போது அதிமுகவில் உருவாகி வருகிறது. ராமச்சந்திரன், இப்ப சட்ட ரீதியா அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னென்ன பாசிபிலிட்டி இபிஎஸ் அவர்கள் தரப்புக்கு இருக்கு, சிவிஎஸ் அவர்கள் தரப்புக்கு இருக்கு, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக சட்ட ரீதியாக பொறுத்தவரை தற்பொழுது தாவேகா பெரும்பான்மை நிர்வகிக்கக்கூடிய இந்த நேரத்தில் அனைவருமே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அனைவருமே எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று நேற்று ஏற்கனவே அவர் தரப்பில் நியமிக்கப்பட்ட அக்ரி கிருஷ்ணமூர்த்தி துணை கொறடா அறிவிப்பு வெளியிட்டார். ஆனால் அதற்கு மாறாக தற்பொழுது சி.வி. சண்முகம் ஆதரவு இருக்கக்கூடிய 26 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரித்து வாக்களித்துள்ளனர். ஆகையால் இவ்விவகாரத்தில் சட்ட ரீதியாக எவ்வாறு நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்தான் இந்த ஆலோசனையில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பை பொறுத்தவரை சிவசேனாவை பொறுத்தவரை கட்சி ரீதியாக நியமிக்கக்கூடிய கொறடா உத்தரவு மட்டுமே பின்பற்றப்பட வேண்டும் என்பதை இவர்கள் மேற்கோள் காட்டினார்கள். ஆகையால் எதிராக வாக்களித்தால் மட்டுமே அவர்கள் அதிமுக உறுப்பினர்கள், ஆதரவா வாக்களித்தால் அவர்கள் கட்சி தாவல் சட்டத்தின் மீது அவர்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை பாயும் என்றும் இன்பதுரை அதிமுக வழக்கறிஞர் இருக்கக்கூடிய இன்பதுரை வலியுறுத்தினார். அந்த அடிப்படையில் இப்ப அவர்கள் ஆதரித்து வாக்களித்தால் அவர்கள் எவ்வாறு சட்ட ரீதியான நடவடிக்கை என்பது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது.
உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். தொடர்ந்து நிலவக்கூடிய பரபரப்பான சூழ்நிலையில இபிஎஸ் அவர்கள் தற்பொழுது வழக்கறிஞர்களோட முக்கிய நிர்வாகிகளும் சேர்ந்து ஆலோசனையில ஈடுபட்டிருக்காங்க. அடுத்த நகர்வு என்னன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.